எல்லா இந்த உயிரும் ஒண்ணு. பிரபஞ்சத்துல எல்லாமே உயிரினம். ஒரே உயிர் தான் உயிர். அது கொசுவா இருந்தாலும் அதுக்கு அதே வேலை தான் உயிர். மனுஷனா இருந்தாலும் அதே வேலை தான். ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்ற தத்துவம் தான் இந்த பிரபஞ்ச தத்துவம் தான். பாரு இதே மாதிரி தான் நீங்களும் அவங்கள ட்ரீட் பண்ணணும். அப்படின்னு தான் நம்மள பஞ்சபட்சியா வச்சான். கர்ணநாதனா வச்சான். திதி தேவதையா வச்சான். இவ்வளோ விஷயத்தையும் சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக ஒரு சில விஷயங்களை நம்ம நுணுக்கமாக போய் கொஞ்சம் கேர் எடுத்து இந்த ஸ்தலத்துக்கான விஷயம் என்ன, இந்த கோயிலுக்கான விஷயம் என்ன, நம்ம நெய் தீபம் ஏன் போடணும் மெயினாக, நல்லெண்ணெயில் போடுறத விட நெய் தீபத்தை போய் போட சொல்கிறாங்களே ஏன் போடணும், இப்படின்னு கொஞ்சம் 10 நிமிஷம் யோசித்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். அது மகாலட்சுமி, நெய்ன்றது மகாலட்சுமி, காமதேனு, பசுமாட்டினுடைய விஷயம். அப்போ மகாலட்சுமி எல்லா சித்தர்களும் வாழக்கூடிய இடம், எல்லா தெய்வங்களும் வாழக்கூடியது காமதேனு தான். பரிபூர்ணமான அருளை பெற்றது. அப்போ அந்த பரிபூர்ண அருளை பெற்ற ஒரு நெய் தீபத்தை நீங்கள் கேட்கும்போது, குருன்னா விளக்குன்னு அர்த்தம். அகல் விளக்குன்னா என்ன அர்த்தம்? இருளை விளக்குன்னு அர்த்தம். இருளை போக்கி வெளிச்சம் தரக்கூடிய விஷயம் தான் விளக்கு அப்படின்ற தத்துவம். அப்போ நீங்கள் மனசார ஒரு துன்பத்திலிருந்து வெளியே வரலன்னு சொல்லிட்டு விளக்கு இந்த அகல் விளக்கு ஏற்றும்போது, நெய் விளக்கு ஏற்றும்போது அதுக்கான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சே தீருன்றதால தான் சித்தர்கள் அகல் விளக்கு சொன்னான், மண் விளக்கு சொன்னான், மற்றதை சொல்லல. இன்னைக்கு மண் விளக்கு ரொம்ப சுருக்கிட்டாங்க. தயவு செஞ்சு நம்ம மக்களுக்கு சொல்ல வருது, இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம் மனசார நல்லாவே பெருசாகவே வச்சு செய்யுங்க.